கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 129 கீழே சுப்ரீம் கோர்ட்டும், ஆர்டிகல் 215 கீழே ஹை கோர்ட்டையும் தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் AAR 1991 என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஒரு கோர்ட், அந்த கோர்ட்ல என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் நடக்குதோ அந்த எல்லா ப்ரொசீடிங்ஸுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ரெக்கார்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபியூச்சர் யூஸுக்கு ஒரு பிரசிடென்ட்டா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபீரியரா இருக்கக்கூடிய கோர்ட்ஸுக்கு அது ஒரு பிரசிடென்ட்டா மற்ற கோர்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இன்ஃபீரியர் கோர்ட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணல, இல்ல வந்து அதை மதிக்கல, இன்ஃபீரியர் கோர்ட் மட்டும் கிடையாது, வேற பப்ளிக் அஃபீஷியல்ஸ், பப்ளிக் அத்தாரிட்டி அந்த பிரசிடென்ட்டை மதிக்கல அப்படின்னா அவங்க மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு பனிஷும் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த விஷயத்த வந்து பர்மனன்ட் அப்படின்னா எப்பயுமே எதுவுமே தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு சொல்லப்படுற இந்த ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்த தன்னாலே ரிவ்யூ பண்ணிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கேஸ் நடக்குது, இது வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு கேஸ் வருது, இதே ஃபேக்ட்லயே வருது, ஆனா இந்த கேஸுக்கும் டிஃபரன்ஸ் அவங்க காட்டுறாங்க. அப்படிங்கும்போது பழைய கேஸை ரிவ்யூ பண்ணி நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம், இனிமே இந்த கேஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதைத்தான் ரிவ்யூ பண்றதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா சேம் இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லப்படுற அந்த கோர்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு.